நண்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோவில் நம்மளோட ஆதார் கார்டு நம்பரை பேன் கார்டோட எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்னா, ஜூலை 31, 2017 அப்புறம் எந்த ஒரு நபரும் அவரோட ஆதார் பேன் கார்டோட லிங்க் ஆகலைன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டனை ஃபைல் பண்ண முடியாது. அதனால் நம்ம டெஃபினட்டாக நம்மளோட ஆதாரை பேன் கார்டோட லிங்க் பண்ணி ஆகணும். என்னென்ன வழியிலெல்லாம் நம்மளோட ஆதாரை பேன் கார்டோட லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்மளோட ஆதார் அண்ட் பேன் கார்டில் உள்ள நேம் கரெக்டாக மேட்சாக இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் மொபைலில் எஸ்எம்எஸ் மூலமாகவே உங்களோட ஆதாரை பேன் கார்டோட லிங்க் பண்ணலாம். எந்த ஃபார்மேட்டில் அனுப்பணும் அப்படின்னா, யூஐடி பேன், உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பர் ஸ்பேஸ் உங்களோட பேன் கார்டு நம்பர். ரெண்டாவது வகையில் உங்களோட ஆதார் பேன் கார்டோட நேம் மிஸ்மேட்சாக இருந்ததுன்னா, ஸ்லைட் மிஸ்மேட்சாக இருந்தது அப்படின்னா, நீங்கள் இன்கம் டேக்ஸ் இந்தியா இஃபைலிங் வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிவிட்டு அங்கே லிங்க் ஆதார் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணலாம். இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களோட ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பரில், ஆதார் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பரில் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வச்சு தான் நீங்கள் பண்ண முடியும். உங்களுக்கு பேன் கார்டே இல்லை, நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆதார் இருந்ததுன்னா அந்த ஆதார் நம்பரை பேன் கார்டு அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக பேன் அப்ளை பண்ணும்போது இது லிங்க் ஆகும். நாலாவது, உங்களோட ஆதார் நேமும் பேன் கார்டு நேமும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் டெஃபினட்டாக நான் ஏற்கனவே சொன்ன வகையில் லிங்க் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் டைரெக்டாக உங்களோட அருகாமையில் உள்ள இ-சேவை மையத்துக்கு நீங்கள் போங்க. அங்கே போய்ட்டு உங்களோட ஆதாரில் நீங்கள் நேம் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ஆதார் சேஞ்ச் ரெக்வஸ்ட் ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பேன் கார்டு சென்டர்ஸ் இருக்குது, அங்கே போய்ட்டு உங்களோட பேன் கார்டில் உள்ள நேமை நீங்கள் மாற்றிக்கலாம். அஞ்சாவது முறை நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது உங்களோட ஆதாரை நீங்கள் அந்த ஃபார்மில் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.